أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم நேர காலத்தோடு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் இறங்கக்கூடிய பள்ளிவாயலில் அதுவும் ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் எனதரமே இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். சென்ற கிழமை நாங்கள் ஜுமாவுடைய குத்பாவிலே பிற மதத்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மனிதநேயத்துடன் சமூக ஒற்றுமையுடன் என்கிற தலைப்பில் பார்த்தோம். அதே தொடரில் இந்த வாரமும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்திற்கும் உரிமைகள் வழங்கிய ஒரு மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலைமுடி இறுக்கமாக இருந்தால் அந்த தலைமுடி யாருக்கு இருக்கிறதோ அந்த தலைமுடியை அவர் கண்ணியப்படுத்தட்டும், அதற்குரிய உரிமையை அவர் கொடுக்கட்டும், தலைக்கு எண்ணெய் போட்டுக் கொள்ளட்டும், அதனை அழகான முறைக்கு வாரிக்கொள்ளட்டும் என்று அதற்குரிய உரிமையையும் வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எங்களுடைய பாஷையில் நாங்கள் செல்வதாக இருந்தால் சில நேரம் நாங்கள் செல்வோம், போனா போவட்டும், அது ஒரு மயிருக்கு சமம், ஒரு முடிக்கு சமம் என்று நாங்கள் சொல்வோம். ஏனென்றால் அதற்கு ஒரு பெருமானம் இல்லை என்று. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எதனை எங்களுக்கு சொல்கிறது? ஒரு மனிதனிடம் முடி இறுக்கமாக இருந்தால், தலையில் முடி இறுக்கமாக இருந்தால் அதனை பரட்டையாக, அதனை கணக்கெடுக்காமல் விடுவது நல்லமில்லை, குற்றம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒரு முடிக்கு கூட அதனுடைய உரிமையை வழங்கிய மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று ஒரு மனிதனுக்கு தலைமுடி எவ்வாறு இருந்தால் அதனை கண்ணியப்படுத்துவதோ அதே போன்று ஒரு மனிதனை பார்த்தால் சிரிப்பதும் புன்முறுவல் பூர்ப்பதும் ஒரு அழகான சதகாவை செய்த தன்மைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பானோ அதுவும் ஒரு சதகா. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு புதிய ஒரு மனிதர் எங்களுக்கு பக்கத்தால் நடந்து செல்கின்ற நேரத்திலே நாங்கள் அந்த மனிதனை பார்த்து சிரிக்கும் நேரத்தில் அவருடைய மனதில் ஒரு விதமான ஒரு இலகுவான தன்மை, ஏதோ ஒரு சிரிப்பு, அவருக்கு ஒரு சந்தோஷம் வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் பாதைகளில் இருக்கக்கூடிய முட்கள் அதனை அகற்றுவதன் மூலமாகவும் இஸ்லாம் அதற்கு நன்மை வைத்திருக்கிறது. ஏன்? அந்த அளவுக்கு மனித நேயத்தை எந்த ஒரு மனிதனுக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது என்பதற்காக வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको जो इस्लाम दिया वो इस्लाम हमारे लिए बहुत फख्र है, बहुत इंसानियत वाला इंसान है, दीन है, ये हमारे लिए फख्र है, हमारे लिए ये इज्जत देने वाले रिलीजन इस्लाम है. क्यों? अगर एक बंदे के पास बाल हो, उसका सर में बाल हो, अगर ये बाल को भी हक देने वाला दीन हमारा इस्लाम है. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, मन कान लहू शाअरुन फलिक्रिमहु, किस बंदे के पास सर में बाल हो उसको वो इकराम करे, उसका हक दे दे, उसको तेल लगाओ, उसको अच्छी तरह आप कैंची से अच्छी तरह निजाम करो. इस तरह बाल को भी हक देने वाला दीन हमारा इस्लाम है. अगर हम देख लेंगे, आजकल हम मिसाल में अगर कोई चीज बेकीमती वाला चीज अगर गुम हो गया, हम क्या बोलते हैं? ये एक बाल के बराबर है, उसको छोड़ो, कोई कीमत नहीं है. लेकिन फिर भी इस्लाम बाल को भी हक दिया इतना. और इसी तरह अगर कोई बंदा आ रहा है, उसके पास हम देखकर थोड़ा हंसना, ये भी सदका का बराबर सवाब देने वाला हमारा इस्लाम है. क्यों? अगर यानी गरीब बंदा आ रहा है, अगर नया बंदा एक मुल्क में अगर आकर नया बंदा आ रहा है, उसके दिल में थोड़ा खौफ होगा, थोड़ा परेशान होगा. उस टाइम अगर हम उसको देखकर थोड़ा हंस लिया
फिर उसके दिल में एक खुश आ रहा है, एक सुकून आ रहा है, मिल रहा है, ये भी इस्लाम का, इसलिए हंसने को भी सदका का बराबर सवाब देने वाला दीन हमारा इस्लाम है। और इसी तरह हम रास्ते में जाने के टाइम अगर कोई पत्थर हो या कोई कांटा वगैरह हो, उसको हम दूर करना, ये भी ईमान का अलामत है। क्यों? किसी दूसरे को भी अगरचे वो मुसलमान हो या गैर मुसलमान हो, उसको जरर पहुंचाना इस्लाम में नहीं है। ला दरर वला दिरार, अपने आप को भी जरर नहीं पहुंचाना है, दूसरों को भी जरर नहीं पहुंचाना है। इसलिए हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम इस तरह बहुत कुछ हम किताबुल आदाब में देखेंगे, इस तरह बहुत इंसानियत वाला चीज, आदतें, अखलाक, सिफात, ये सब बताया नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम। क्यों? इंसानियत को हम इज्जत देना है हर बंदे के साथ, अगर वो मुसलमान भी हो, अगर गैर मुसलमान भी हो, कोई रिलीजन वाला भी हो, उनके साथ अच्छी तरह मुआमला करना है, किसी को भी जरर नहीं पहुंचाना है। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाह का मतलब क्या है? अस्सलामु अलैकुम व रहमतुल्लाह का मतलब अस्सलाम, मुझसे आपको किसी भी जरर नहीं पहुंचाएगा, मुझसे आपको सलामत अमन पहुंचाएगा, उसका मतलब। मुस्लिम का माना किया है, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मुस्लिम का तारीफ बताया, अल मुस्लिमु मन सलिम अन्नासु मिन लिसानिही व यदिही, किस मुसलमान के हाथ और जुबान, ये दो चीज बहुत अहम तरीन उज़ू है, इसलिए पूरा बदन इसमें दोनों में मबनी है। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ये दोनों उज़ू को खास करके बताया। कोई मुसलमान अपने हाथ और जुबान से किसी बंदे को भी कोई जरर नहीं पहुंच रहा है, उस पर एतिमाद रखा जाता है, उससे मुझे कोई जरर नहीं पहुंच जाएगा, इस तरह किस बंदे के पास एतिमाद कर सकता है, वही बंदा मुसलमान है। इस तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मुसलमान का तारीफ बताया। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித நேயத்தை வலியுறுத்தி எப்பொழுதும் மனித நேயத்துடன், ஒற்றுமையுடன், சக வாழ்வுடன், அனைவருடன் ஒற்றுமையாக வாழ சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிற மதத்தவராக இருந்தாலும் சரி, எல்லோருடனும் அழகான முறையில் நடக்க வேண்டும் என்பதாக வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த ஒன்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நாங்கள் சலாம் சொல்கிறோம் எங்களுக்கு மத்தியில். சலாம் என்றால் என்ன அர்த்தம்? என் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான மோசடியும் கஷ்டமும் நெருக்கடியும் வரமாட்டாது, எந்த விதமான தீங்கும் எங்கிருந்து வரமாட்டாது என்பதன் பொருள். சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்றால் என்ன அர்த்தம்? என்னின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பது பொருள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தரர வலா திரார, தனக்குத்தான் தீங்கு செய்வதும் கிடையாது, மற்றவர்களுக்கு தீங்கும் ஏற்படுத்துவது கூடாது என்று வழிகாட்டிய மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். அது மாட்டுமா? ஒரு முஸ்லிம் என்றாலே யார்? அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவிலிருந்து அவனுடைய கையில் இருந்தும் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது என்று எந்த மனிதன் மீது நம்பிக்கை வைக்கப்படுமோ அவர்தான் முஸ்லிம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைவிலக்கணம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும். அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். அவர்கள் நஜித் கோத்திரத்திற்கு சென்று சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்று அரசனை கைது செய்து கொண்டு வந்தார்கள். வந்து ஒரு பள்ளி, அந்த மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைத்தார்கள். முதலாவது நாள் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? அவர் சொன்னார், என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. நீங்கள் கொலை செய்தால் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவரை தான் நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் மன்னித்து விட்டால் நீங்கள் நன்றி உள்ள ஒரு மனிதனை மன்னித்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது நாளும் கேட்டார்கள், அதே பதிலை அவர் சொன்னார். மூன்றாவது நாளும் கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே பதிலை அவர் சொன்னார். அத்துடன் மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். அவரை அவிழ்த்த உடனே அவர் ஈச்சமர மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஈச்சமர தோப்பிற்கு சென்று குளித்து விட்டு வந்து என்ன சொன்னார்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள் முக்கியமான சில வார்த்தைகள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நாளிலும் இவ்வாறான செயற்பாடாக இருந்திருந்தால் எவ்வளவு மனிதநேயமிக்க, ஒற்றுமை மிக்க, ஒரு மனிதனுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருந்திருக்கும். சொன்னார்கள், அந்த மனிதர் சுமாமா, பெரிய பணக்கார மனிதர், ஒரு சிற்றரசர் சொன்னார்,
இந்த உலகத்திலே ஒரு வெறுப்பான முகம் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய முகமாகத்தான் இன்று வரைக்கும் இருந்தது. இன்றைய நாள் உங்களுடைய முகம் எனக்கு இந்த உலகத்திலே மிக பிரியமான மிக விருப்பத்துக்குரிய முகமாக மாறிவிட்டது. சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கம் இருக்கிறதே இதுதான் எனக்கு மிகவும் வெறுப்பான மார்க்கம். ஆனால் இன்றைய தினம் எனக்கு உங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போன்ற ஒரு விருப்பமான மார்க்கம் கிடையாது என்று சொன்னார்கள். உங்களுடைய ஊர் இந்த மதீனா மக்கா எனக்கு மிகவும் வெறுப்பான ஊர்களாக இருந்தது. ஆனால் இன்றைய நாள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஊராக உங்களுடைய ஊர் மாறிவிட்டது. எனக்கு நீங்கள் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறைக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். சென்று உம்ராவுடைய கடமை நிறைவேற்றியதற்கு பின்னால் மஸ்ஜிதின் ஹராமிலே இருந்த அந்த மக்கா வாசிகளை பார்த்து சொன்னார், யமாமாவிலிருந்து இதற்கு பின்னால் ஒரு கோதுமை வித்து கூட உங்களுக்கு வரமாட்டாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல். எந்த அளவு மாறி இருக்கிறது. உங்களுக்கு கோதுமை வர வேண்டுமாக இருந்தாலும் நான் இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அனுமதி கேட்டதற்கு பின்னால் தான் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு வெறுப்போடு இருந்தவர்களுடைய மனதை எவ்வளவு விருப்பத்துக்குரிய மனதாக ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் கிடையாது கண்ணியத்துக்குரிய செயற்பாடு. எனவே எங்களுடைய ஒவ்வொருடைய செயற்பாடும் மற்றவர்களுக்கு ஒரு மனித நேயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகவும் இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதே போன்று மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய ஒரு தடவை புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு காட்டரபி திடீரென மஸ்ஜிதுல் நபவிக்குள் நுழைந்து சிறுநீர் கழித்து விட்டார். சஹாபாக்கள் எல்லோருக்கும் கோபம். அவர்களை தடுக்க முற்பட்டார்கள், அடிக்க முற்பட்டார்கள். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தடுத்தார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள், சிறுநீர் கழிக்கட்டும். அதற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு வாளி தண்ணீரை அந்த இடத்திற்கு ஊற்றுங்கள். அதற்கு பின்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, அந்த எங்களுடைய ஒவ்வொருடைய மனதிலும் பள்ளி வாசல் என்பது மிகவும் கண்ணித்துக்குரிய இடம். குர்ஆன் என்பது மிகவும் கண்ணித்துக்குரிய ஒரு புத்தகம், ஒரு வேதம். இந்த இரண்டிலும் யாராவது ஒருவர் கொச்சைப்படுத்துவராக இருந்தால், சும்மா இருக்கக்கூடிய கோழையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் ஒரு விதமான துணிச்சல் வரும், கோபம் வரும். அப்படிப்பட்ட பள்ளி வாசலில் ஒருவர் சிறுநீர் கழிக்க முற்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிக்க விடுங்கள் அவரை. சிறுநீரை நீங்கள் தடுப்பீர்களாக இருந்தால் அவருடைய ஆரோக்கியத்திற்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் அவரை அப்படியே சிறுநீர் கழிக்க விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் அவரை தண்டிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, அவருக்கு சொல்லவும் இல்லை, நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னால் தண்ணீரை ஊற்றுங்கள். எனவே இந்த மனித செயற்பாடுகள் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இவ்வளவு தூரம் மதிக்க வைக்கக்கூடிய, எல்லோருடைய பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஹிந்த், அபு சுஃபியான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரலை சப்பி துப்பியவர்கள், அந்த ஈரலை பிளந்தெடுத்த வஹ்ஷி இப்னு ஹர்ப் போன்ற பெரும் பெரும் இஸ்லாத்தினுடைய விரோதிகளை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விட்டு சென்றது மார்க்கம். எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் வெறும் வார்த்தைகள் அல்ல கணித்துக்குரியவர்களே, அனைத்தும் செயற்பாடுகள், அனைத்தும் செயற்பாடுகள். இந்த அனைத்து செயற்பாடுகளும் மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாத விதத்தில், எந்த ஒருவருக்கும் தீங்கை நாடாத விதத்தில், பொறாமை கொள்ளாத விதத்தில், அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகின்ற விதத்தில் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த செயற்பாடே போதும் அந்த மனிதனுடைய மனதை குளிர வைப்பதற்கு, எதிரியுடைய மனதை வெற்றி கொள்வதற்கு, எதிரியுடைய மனதில் மஹப்பத்தை உண்டாக்குவதற்கு இந்த செயற்பாடுகள் காரணமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. एक मर्तबा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जो अपने हाथ से जो बनाया मस्जिद नबवी में एक अराबी, एक जंगल वाला एक अरब आकर पेशाब कर दिया. फिर सहाबा को गुस्सा आ गया. फिर सहाबा ने उसको रोकने के लिए आया. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या बताया, उसको वैसे रहने दो, वो पेशाब करके दो, वो पेशाब अच्छी तरह वो कर ले, मुश्किल नहीं. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उसको एक क्यों मोहलत दिया, अगर इस तरह आप रोक लिया उसका हेल्थ में कोई प्रॉब्लम आ जाएगा, इसलिए अपने आप उसको छोड़ दो. उसके बाद सहाबा को बताया उसमें एक बाल्टी का पानी उसमें डाल दो, ये मुश्किल ये हो जाएगा. उसके बाद नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उसको डांटा नहीं, गुस्सा नहीं किया. अगर इतना हद तक इस्लाम एक रेस्पेक्टेबल रिलीजन होने का क्या मतलब है, सिर्फ नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का कौल नहीं, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का तसर्रुफात, एक्टिविटी, ये बहुत अच्छा था. इस वजह से इस्लाम इतना
जल्द अज जल्द इस्लाम पैदा हो गया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मक्का में 13 साल रहा। उस टाइम इस्लाम को कबूल होने वाला 70 बंदा था, बहुत कम था। लेकिन उसके बाद मदीना में आकर 10 साल यानी टोटल 23 साल में आखिरी नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के हज्जतुल वदा में कितना सहाबा था? 1 लाख से ऊपर। ये क्यों इतना जल्द अज जल्द इस्लाम इतना तरक्की हो गया? इस्लाम के एक्टिविटी से, सिर्फ कौल से नहीं, एक्टिविटी से। हम नाम सुना है अबू सुफियान रज़ी अल्लाह अन्हु, हम बोलते हैं मुआविया रज़ी अल्लाह अन्हु, खालिद इब्न वलीद रज़ी अल्लाह अन्हु, हिंद रज़ी अल्लाह अन्हा, वहश इब्न हर्ब रज़ी अल्लाह अन्हु, हम बोलते हैं। लेकिन ये सारे पहले जमाने में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मक्का में था, उस टाइम ये सारे इस्लाम के लिए उद्वान थे, अदू थे, दुश्मन थे। अबू सुफियान रज़ी अल्लाह अन्हु, उनका बदर का पहला जंग, इस्लाम का पहला जंग हुआ बदर, उसमें किसके खिलाफ था? अबू सुफियान के काफिला के खिलाफ में। उसके बाद खालिद इब्न वलीद रज़ी अल्लाह अन्हु बदर यानी उहद के जंग में वो दूसरे पार्टी में था, खालिद इब्न वलीद रज़ी अल्लाह अन्हु। हमजा रज़ी अल्लाह अन्हु का बदर में उसका जिगरी को बाहर निकलने वाला कौन था? वहश इब्न हर्ब। उसके बाद अपने दांत में उसको चपकर तूता यानी बाहर निकाला कौन? हिंद, अबू सुफियान रज़ी अल्लाह अन्हु का बीवी। ये सब इस तरह इस्लाम के खिलाफ काम किया, लेकिन आखिर में क्या हुए? सहाबा बन गए रज़ी अल्लाह अन्हुम। हम भी हम बोलते हैं क्यों? इतना दुश्मन था लेकिन फिर भी इस्लाम कबूल लाया। ये किसके वजह से? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के एक्टिविटी से, अफ़आल से, तसर्रुफात से, सिर्फ कौल से नहीं। अगर हमको देखेंगे, हम सिर्फ मुसलमान कर हमारा एक्टिविटी अलग है, हमारा कौल अलग है। इस तरह नहीं होना चाहिए। इस मुस्लिम का कौल भी एक होना चाहिए, उसका फ़िल भी एक होना चाहिए। इतना हद तक नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम, यहूदी कितना दुश्मन अभी तक इस्लाम के लिए, इतना दुश्मन, लेकिन यहूदियों में अच्छे बंदे भी थे। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के एक खादिम था, वो यहूदी था। जब वो बीमार हो गया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उसका हाल अहवाल पूछने के लिए गया। फिर वो आखिरी मरहले में था। फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, आप इस्लाम लाओ। अपने खादिम है ना, अपने खादिम है, दौजह से बचाने के लिए नबी अकरम कोशिश किया। फिर अपने वालिद का मुंह देखा, फिर वो वालिद बताया, आप नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का बात कबूल करो। फिर वो इस्लाम लाया। अभी इसमें क्या है? दूसरा रिलीजन के बंदे में 1-2 दुश्मन होते हैं, तासुब वाला बंदे होते हैं, लेकिन फिर भी उनमें से बहुत बंदे अच्छे भी हैं। एक बंदे के तसर्रुफ से, एक बंदे से हम मुआमला करने से दूसरे बंदे को यही निगाह में देखना अच्छा नहीं है। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு யூத பணியாளர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு யூத பணியாளர் இருந்தார். அந்த நேரத்திலே அவர் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவரை நோய் விசாரிக்க சென்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்ற நேரத்திலே அவருடைய இறுதி கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள். அந்த நேரத்திலே அந்த யூத இளைஞனுடைய பக்கத்தில் தந்தை இருந்தார். தந்தையுடைய முகத்தை பார்த்தார் அந்த வாலிபர். சொன்னார்கள் அந்த தந்தை, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைக்கு கட்டுப்படு. எனவே உடனே கலிமாவை சொல்லிவிட்டார். அடுத்த கட்டம் அவர் சொர்க்கவாசியாக மாறிவிட்டார். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், யூதர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாத்தினுடைய விரோதிகள் என்றாலும் அந்த யூதர்களிலும் சில நல்லவர்கள் இருப்பார்கள். அந்த யூதர்களிலும் சில நல்லவர்கள் இருப்பார்கள். 1-2 மனிதனுடைய செயற்பாட்டில் வைத்து நாங்கள் எல்லோருடையும் ஒரே பார்வையில் பார்ப்பது மோசம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஒரு பணியாளர் கூட யூத மனிதராக இருந்தார். அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார், நல்ல குணம் உடையவர், நல்ல மனித நேயத்துடன் செயற்படக்கூடியவர் என்பதனால் தான் அவரை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய பணியாளராக வைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே பல யூதர்கள் இஸ்லாத்தை இருந்து கொண்டு, சிலர் முனாஃபிக்குகளாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் போன்று நடித்து இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு துப்பு கொடுத்தவர்களும் இருந்தார்கள். எனவே அந்த பார்வையை கொண்டு அனைத்து யூதர்களையும் நபி அவர்கள் பார்க்கவில்லை. கணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே
எங்களுடைய நாட்டிலும் இந்த கொரியாவிலும் சில நேரம் ஒரு சிலர் என்ன செய்வார்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் விடாகுடியாக இருப்பார்கள், இஸ்லாத்திற்கு எதிரியே விரோதத்தை காட்டுவார்கள். ஆனால் அனைவரும் அதே போன்று கிடையாது, அனைவரும் அதே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார்கள். எனவே எங்களுடைய செயற்பாடு என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய செயற்பாடு மற்றவர்களை குளிரும் விதத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப கால மக்காவினுடைய 13 வருட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கொஞ்சம் பேர். நபி அவர்கள் அந்த நேரத்திலே சிறுபான்மையினராக இருந்தார்கள். அதற்கு பின்னால் கட்டம் கட்டமாக 23 வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி ஹஜ்ஜிலே வைத்து எத்தனை சஹாபாக்கள் இருந்தார்கள்? 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் அந்த குறுகிய ஒரு காலத்திற்குள் எவ்வளவு அவசரமாக வளர்ச்சி அடைந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு மனிதன் அடிப்படையில் வந்தவர்கள் கடைசி கூட்டம் கூட்டமாக கபீலாக்களாக வந்தார்கள், பெரும் கோத்திரங்களாக வந்தார்கள். எந்த அடிப்படையில் வைத்து தெரியுமா? இஸ்லாத்தினுடைய ஆக்டிவிட்டிகளை வைத்து, நடவடிக்கைகளை வைத்து வந்தார்கள், நற்குணத்தை வைத்து வந்தார்கள், மனித நேயத்தை வைத்து வந்தார்கள். சொல்லை மட்டும் வைத்து வரவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது எங்களுடைய செயற்பாடும் எங்களுடைய சொல்லும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். நான் ஒரு முஸ்லிமாக வெறுமனை தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, எதனை நான் படிக்கிறேனோ, எதை நான் விளங்கினேனோ அந்த அனைத்து செயற்பாடுகளும் என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். வெறுமனே தொழுகையை கொண்டும் தாடி வைப்பது கொண்டும் தொப்பி போடுவது கொண்டும் ஒரு முஸ்லிம் என்று காட்டுவது கிடையாது. ஒரு முஸ்லிம் என்பது அவருடைய செயற்பாடோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய செயற்பாடு அழகான முறை இருக்குமோ, அவரிடம் நல்ல பண்புகள் இருக்குமோ, அவர்தான் உண்மையான முஸ்லிம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எந்த மனிதனுடைய நாவிலிருந்தும் எந்த மனிதனுடைய கையின் மூலமாகவும் எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாதோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். எங்களுடைய நாவை எடுத்து பார்ப்போம் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய உள்ளத்தை எடுத்து பார்ப்போம், எங்களுடைய கையை எடுத்து பார்ப்போம், எங்களுடைய காலை எடுத்து பார்ப்போம். எங்களுடைய செயற்பாடு மற்றவர்களுக்கு விரோதத்தை தூண்டக்கூடிய விதத்தில், மற்றவர்களுடைய குறைகளை அந்த குறைவுடைய மனிதரிடம் சொல்லாமல் குத்தி விட்டு கூத்து பார்க்கக்கூடியவர்கள், அதே போன்று உள்ளத்தை வெளியால் சிரித்துக் கொண்டு உள்ளத்திலே நெருப்பை வைத்துக் கொண்டு பொறாமையை கொண்டவர்களாக எத்தனையோ பேர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் இல்லை, கலிமா இல்லை, ஆனால் அவனுடைய வார்த்தையும் ஒன்று உள்ளமும் ஒன்றாக இருக்கிறது. இதில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஜப்பானிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கும் காரணம் என்ன? எங்களை போன்ற முஸ்லிம்கள் செய்த நடவடிக்கைகள். எனவே நடவடிக்கைகளுக்கு ஒரு அளவு இருக்கிறது. மோசமாக எப்பொழுதும் இருக்குமாக இருந்தால் அல்லாஹும் பொறுக்க மாட்டான், மனிதர்களும் பொறுக்க மாட்டார்கள். ஒரு நாளில் பொங்கி இருந்து விடுவார்கள். அதே போன்றுதான் இந்த கொரியாவிலும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்குமுறையாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் ஒரு நாள் ஜப்பானுக்கு போன்று இங்கும் வருவது வெகு தொலைவில் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொரு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, इस्लाम एक्टिविटी होना चाहिए, हमारे अफ़आल अच्छा होना चाहिए. सिर्फ टोपी पहनने से, कुरान तिलावत करने से, नमाज पढ़ने से एक मुसलमान पक्का मुसलमान नहीं बन जाता. एक पक्का मुसलमान अपने तसर्रुफात से, अपने एक्टिविटी से जो बन जाता है. जो आजकल जापान में जो हो रहा है, फॉरेनर्स के लिए आम, मुसलमान के लिए खास, जो खिलाफ मुजाहरात हो रहा है, यही हालात ये कोरिया में भी आने का टाइम बहुत ज्यादा नहीं है. इससे पहले हमारा एक्टिविटी अच्छा होना चाहिए. बहुत मुसलमान हैं अपने जुबान से दूसरों को आइब लगाता है. जो किस बंदे के पास आइब देख लिया वही बंदे को मैं बोलना चाहिए, अकेला में बुलाकर आपके पास ये आइब है, आप उसको ठीक करो. उसके अलावा उसको छोड़कर मैं दूसरे बंदे से बात करने से कोई फायदा नहीं है. हमारा ईमान ज़ाई हो रहा है. लेकिन इसी तरह हमारे किसी मुसलमान के बात करते हैं हंसकर, लेकिन अपने दिल में हसद को, कीना को छुपा कर हम वैसे एक्टिंग करते हैं. इस तरह नहीं है. इधर बहुत कुछ बंदे हैं, इस्लाम नहीं है, लेकिन उसका जुबान, उसका मुंह, उसका दिल दोनों एक ही है, साफ है. लेकिन हमारे मुसलमान अपने मुसलमान के साथ, अपने भाई के साथ उसका एक्टिविटी किस तरह है, हम थोड़ा देख लेंगे, हम थोड़ा सोचेंगे, जवाब खुद हमारे दिल बताएगा. आजकल बहुत जगहों में मुसलमान के आपस में झगड़ा है, छोटे मसले पर. इस तरह नहीं है. लेकिन हमारे दुश्मन, हमारे अदू
इस्लाम को हटाने के लिए, इस्लाम को हलाकत करने के लिए इकट्ठा हो गए हैं अपने अपने खिलाफ के साथ साथ। लेकिन हमारे मुसलमान एक अच्छी तरह दीन पर है, लेकिन फिर भी हम छोटे छोटे मसाइल पर, फुरू के मसाइल पे हम बिगड़े हुए हैं। इसलिए दुश्मन को बहुत आसान है ये इस्लाम को दूर करने के लिए, हलाक करने के लिए। इस तरह हर जगह इस तरह हो रहा है। इसको हम समझना चाहिए, उसको हम समझना चाहिए। अगर समझ के हम काम लिया फिर हिफाजत कर सकता है, अगर नहीं कर सकता है फिर इसमें बहुत फिरका वारियत ये इस्लाम के दुश्मन हमारे आपस में कर देगा, इसमें कोई शक नहीं है। கணித்துக்குரிய மேலானவர்களே, இன்று இஸ்லாமியர்கள் உண்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி ஃபுருஇயத்தான குனூத் போன்ற, அத்தஹியாத்து போன்ற, கையை உயர்த்துகின்ற, கையை உயர்த்தக்கூடாதா என்ற போன்ற சிறு சிறு விடயங்களில் வேற்றுமை பற்றுக்கொண்டு அவர்களுடைய மனதில் மற்ற இயக்கத்தை பற்றிய வெறுப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய எதிரிகள் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெற்ற வேற்றுமையாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை எதிர்க்கின்ற விடயத்தில், இஸ்லாத்தை அழிக்கின்ற விடயத்தில் அவர்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்களாக நாங்கள் இது போன்ற விடயத்தில், இன்னும் நாங்கள் இது போன்ற விடயத்தில் தீவிரம் காட்டுவோமாக இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் பல பிரச்சனைகளை, இஸ்லாமியர்களை பிளவுபடுத்துகின்ற விடயத்தில் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்று நாங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய யூதர்கள் திரும்பவும் நேற்று முன்தினம் பலஸ்தீனத்துக்கு எதிராக அவர்களுடைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு பக்கபலமாக இருக்கிறது. பெட்ரோலியத்தில், செல்வாக்கில், பொருளாதாரத்தில், எல்லாத்திலும் நல்ல அழகான முறையில் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒருவருக்கும் தைரியம் கிடையாது இதனை பற்றி பேசுவதற்கோ, இதனை பற்றி தட்டி கேட்பதற்கோ. ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாத யூரோப் கண்டில் இருக்கக்கூடிய பிற மத கலாச்சாரத்தை ஏற்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு தலைவர்கள் பலஸ்தீனத்துக்கு சார்பாக குரல் கொடுக்குகிறார்கள். ஆனால் எங்களுடைய முஸ்லீம்கள் வாய் திறக்குகிறார்கள் இல்லை. அதற்கு மாற்றமாக அந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஜெட்டையும் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது? இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நான் இஸ்லாமிய வழிமுறையில் நடக்கிறேனா? எண்ணின் மூலமாக ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகைகள் மிஸ் ஆக்கப்படுகின்றது? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சென்ற வெள்ளிக்கிழமை, இன்றைய வெள்ளிக்கிழமை, ஒரு கிழமை. இந்த ஒரு கிழமைக்குள் நான் விட்ட தொழுகைகள் எத்தனை? நான் குர்ஆனை தொட்டு பார்த்தது எவ்வளவு நேரம்? மொபைலை யூஸ் பண்ணது எவ்வளவு நேரம்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எவ்வளவு கவலையான விடயம் என்றால், பள்ளி வாயிலுக்குள் வருவதே கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி, அந்த கொஞ்ச நேரத்திற்குள்ளும் அந்த மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை விட்டும் நாங்கள் வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், ஃபைன தத்ஹபூன், நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த இஸ்லாமிய மார்க்கம், தொழுகை, குர்ஆன் என்பது உங்களுக்கு வழிகாட்ட வந்தது, ஆகிரத்தை, மௌத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி வந்தது. இதனை விட்டு விட்டு நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான். கணித்துக்குரிய மேலாளர்களே, எனவே இந்த நிலைமையை நானும் நீங்கள் சீராக்கி கொள்ளாவிட்டால் சொந்த வாழ்விலும் சரி, உலக வாழ்விலும் சரி, பெருமிதமான சவால்களை, பெருமிதமான வீழ்ச்சிகளை சந்திப்போம் என்பது நிச்சயமாக எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையில் பின்பற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கியருள்வானாக. हम इस खुतबा में जो जो सुना है उसमें हमारे जिंदगी में लाने के लिए हम सब कोशिश करना है. अल्लाह उसके लिए तौफीक अता फरमा. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.